அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு இங்கிலீஷ் பேச்சில் ஒரு முக்கியமான சில வார்த்தைகளை பார்க்க போறோம். அதாவது இந்த வார்த்தைகள் பெரும்பாலும் ஆச்சரியமா இருக்கிறது, ஆச்சரியக்குறி, இல்ல ஒரு நல்ல சில வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வார்த்தைகளை தமிழ்ல எப்படி சொல்றது, அந்த தமிழாக்கத்தோட நம்ம இங்கிலீஷ்ல எப்படி அதை பேசி பழகிறது, இதை தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வார்த்தைகளை முதல்ல நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிச்சயமாக அந்த வார்த்தைகளை வந்து எழுதுவேன். அந்த வார்த்தைகளை ட்ரை பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் கொடுப்பேன். அந்த 5 செகண்ட்ல நீங்க கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நானே அதற்கான அர்த்தத்தை கொடுத்து விடுகிறேன். வீடியோக்குள்ள போலாமா? முதல்ல நம்ம பார்க்க போடிய விஷயம் ஆஹா ஓஹோ. ஒரு விஷயம் ஆஹா ஓஹோ வேற லெவல் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆஹா ஓஹோ அப்படின்ற வார்த்தைகளை ஒரு பிரமிப்பா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நானே சொல்லிடுவா? மார்வெலஸ். சொல்லுங்க, மார்வெலஸ். மார்வெலஸ். MARVELOUS. மார்வெலஸ். இப்ப இதற்கு நான் தமிழ் அப்படி எழுதுறேன், மார்வெலஸ். மார்வெலஸ். இப்ப சில பேருக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு சிரமம் இருக்கும், அவங்களுக்காக மார்வெலஸ் அப்படின்றத நான் தமிழ்ல எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் ட்ரை பண்ணுவோமா? சபாஷ். சபாஷ். சபாஷ் அப்படின்றதனுடைய தமிழாக்கம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் சபாஷுக்கு? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். சபாஷ். சபாஷ் அப்படின்றதனுடைய இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, வெல் டன். வெல் டன். சொல்லுங்க, வெல் டன். நல்லா பண்ணிருக்கப்பா. ஒருத்தவங்களை பாராட்டணும், அப்போ சபாஷ், சரியா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. வெல் டன், ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன், அதுதான் அந்த சபாஷ் அப்படின்னு சொல்லுது. அந்த சபாஷ் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வெல் டன். நான் தமிழ்ல எழுதிடுறேன், வெல் டன். வெல் டன் அப்படின்றது சபாஷ் அப்படின்ற அந்த தமிழ் வார்த்தைக்கான ஆங்கில சொல். அடுத்து ஏய். ஹே அப்படின்றாங்க இல்லையா? அதற்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஹே. HEY. ஹே. ஹே. சொல்லுங்க, ஏய் அப்படின்றீங்களா? ஹே அப்படின்றீங்களா? அதுக்கு இங்கிலீஷ்ல அதே தான், ஹே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சொல்லுங்க, ஹே. உச்சரிங்க, ஹே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை அடடே. அடடே அப்படின்றாங்க இல்லையா? இந்த அடடே அப்படின்றதோடைய இங்கிலீஷ்ல இதை எப்படி சொல்லணும்? ட்ரை பண்ணி பாருங்க. அடடே. 5 செகண்ட் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. பல பேர் ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். அடடே அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாவ். பிரமிப்பா. வாவ். வாவ். அதாவது தி ஃபுட் இஸ் டெலிஷியஸ். இந்த உணவானது மிகவும் அற்புதமாக, அதாவது சுவையானதாக இருக்கிறது. அதுதான் அந்த ஆச்சரியக்குறி. வாவ் அப்படின்றது குறிக்கும். வாவ். வாவ் அப்படின்றது தான் தமிழ்ல இந்த அடடே அப்படின்றாங்க இல்லையா? அடடே பிரமாதம் அப்படின்றாங்க இல்லையா? அதுதான் அந்த வாவ் அப்படின்ற அந்த வார்த்தையானது அடடே அப்படின்றது தான் குறிக்கும். அடுத்து அடக்கடவுளே. அடக்கடவுளே. இதை பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாலோ, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ, அடக்கடவுளே அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணாம இருக்க மாட்டோம். அந்த கடவுளே, அடக்கடவுளே அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொன்னா, ஹோ காட். சொல்லுங்க, ஹோ காட். தமிழ்ல எழுதிக்கிறேன், ஹோ காட். சரிங்களா? ஹோ காட். ஹோ காட் அப்படின்றது அடக்கடவுளே அப்படின்ற அந்த வார்த்தையானதை குறிக்கும். இப்போ ஹோ மை காட் அப்படின்றது அட என் கடவுளே அப்படின்றாங்கன்னா, அதான் ஹோ மை காட். ஓ மை காட் அப்படின்றது அட என் கடவுளே அப்படின்றத ஹோ மை காட். ஹோ காட் அப்படின்றது அடக்கடவுளே. அடக்கடவுளே நீங்க பெரும்பாலும் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து அடக்கடவுளேன்னு சொல்லாதீங்க, ஹோ மை காட் இல்ல ஹோ காட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அடுத்து பிரமாதம். பிரமாதம். பா, பிரமாதமா பண்ணிருக்கேப்பா. இந்த பிரமாதம் அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல எக்ஸலண்ட். எக்ஸலண்ட். சொல்லுங்க, எக்ஸலண்ட். EXCELLENT. தமிழ்ல எழுதுறேன் இதுக்கு எக்ஸலண்ட். எக்ஸலண்ட் அப்படின்றது பிரமாதம் அப்படின்றாங்களே, அந்த பிரமாதம் அப்படின்றது நீங்க ஒரு வார்த்தையில சேர்க்கணும் இங்கிலீஷ்ல அப்படின்னா, அதற்கு இங்கிலீஷ்ல எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லணும். யூ ஹேவ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப் அப்படின்னா, நீ பிரமாதமா அந்த வேலையை பார்த்திருக்க அப்படின்னு அர்த்தம். யூ ஹேவ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப் அப்படின்னா என்னது? நீ இந்த வேலையை ரொம்ப பிரமாதமா பார்த்திருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து சந்தேகம் இல்லாமல். கண்டிப்பா சந்தேகமே கிடையாது. பெரும்பாலும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணாம இருக்க மாட்டீங்க இல்லையா? சந்தேகம் இல்லாமல். யோசிச்சு பாருங்க, சந்தேகமே கிடையாது அதுதான் அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? Your time starts now.
5 செகண்ட்ஸ் ஆயிடுச்சா? நானே சொல்லிடவா? சந்தேகம் இல்லாமல் அப்படின்றத இங்கிலீஷ்ல என்ன சொன்னா அஃப்கோர்ஸ். அஃப்கோர்ஸ், OFCOURSE. இதை தமிழில் நான் வந்து எழுதுறேன். இஃப் போட்டுக்கிறேன். அஃப்கோர்ஸ். அஃப்கோர்ஸ் அப்படின்றது தான் சந்தேகம் இல்லாமல். அஃப்கோர்ஸ் இட் இஸ், சந்தேகம் இல்லாமல் அதுதான். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் அதுதான்ப்பா, கண்டிப்பா அதுதான், சந்தேகம் எதுக்கு உனக்கு அப்படின்றத அஃப்கோர்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையானது குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடவுள் அருளால். கடவுள் அருளால் அப்படின்றது என்னன்னா பை த கிரேஸ் ஆஃப் காட். பை த கிரேஸ் ஆஃப் காட். கடவுள் அருளால் அப்படின்றது கடவுளோட புண்ணியப்பா, கடவுளோட அருள்பா, இந்த விஷயம் நடந்தது, இந்த விஷயம் கிடைச்சது அப்படின்றத இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பை தி கிரேஸ் ஆஃப் காட். தமிழ் எழுதுவோமா? பை தி கிரேஸ் ஆஃப் காட். இது வந்து இங்கிலீஷ் அடிப்படையில இருந்து புரியாதவங்களுக்காக எழுதியிருக்கேன். பை தி கிரேஸ் ஆஃப் காட். இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம சேனல்ல நிறைய பிகினர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக நான் தெளிவா சொல்லிடுறேன். பை தி கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அருளால் அப்படின்றதை குறிக்கும். அடுத்து கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக, இல்ல கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக அப்படின்றத. கடவுள் உங்களுக்கு நிச்சயமா ஆசி வழங்குவார், கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பார், இல்ல ஆசி வழங்குவார், இதெல்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்னா மே காட் பிளஸ் யூ. சொல்லுங்க, மே காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவார் அப்படின்றத நீங்க எப்படி சொல்லணும்? மே காட் பிளஸ் யூ. சொல்லுங்க, மே காட் பிளஸ் யூ அப்படின்றது கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக அப்படின்றதை குறிக்கும். அடுத்து உமக்கு அப்படியே ஆகட்டும். உமக்கும் அப்படியே ஆகட்டும், உனக்கும் அப்படியே ஆகட்டும்பா. ஒரு விஷயம், ஒருத்தவங்களை விஷ் பண்றீங்க, வாழ்த்துறீங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷப்பட்டு உனக்கும் அப்படியே ஆகும்பா, உனக்கும் நீயும் நல்லா இருப்ப, உனக்கும் அப்படியே ஆகும் அப்படின்னு சொன்னா அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? சேம் டு யூ. சொல்லுங்க, சேம் டு யூ. உனக்கும் அப்படியே ஆகட்டும் அப்படின்றதா சேம் டு யூ. சிம்பிளா சொல்லி முடிச்சலாம். சேம் டு யூ, உனக்கும் அப்படியே ஆகட்டும். நல்லது சொன்னாலும் சேம் டு யூ, இல்ல கெட்டது சொன்னாலும் நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு விலகி போயிடும். சேம் டு யூ சொல்லலாம், சரிங்களா? நல்லது சொன்னா நம்ம திருப்பி என்ன சொல்லணும்? சேம் டு யூ சொல்லி முடிச்சணும். கெட்டது சொன்னா அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. ஓகேவா? இப்போ இன்னைக்கு சில முக்கியமான வார்த்தைகள் பார்த்தோமா? அடடே, கடவுளே, அடக்கடவுளே, இந்த மாதிரியான பல வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ்லயும் பார்த்தோம், தமிழ்லையும் அதற்கான வார்த்தைகளை பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. நீங்க ஒரு கால் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாம இல்ல ஷேர் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த விதமான வீடியோ போட்டாலும் வரும். அட் த சேம் டைம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆன எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.